கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமாய் இருக்கிறதை போதிக்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். இந்த உலகத்திலே பிரயோஜனம் இல்லாத, நன்மை உண்டாக்காத, தீமையை உண்டாக்குகிற அநேக போதனைகள் இருக்கிறது. அந்த போதனைகள் நம்முடைய வாழ்க்கையை தவறான பாதைக்கு நடத்தும். எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லுகிற காரியம், இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிரு, உன் வாழ்க்கையை அனுபவி, வாழ்க்கை வாழ்வதற்கே இருப்பது ஒரு வாழ்க்கை, அதை சந்தோஷமாக அனுபவி, உனக்கு பிடித்ததை செய், அதுவே உனக்கு மகிழ்ச்சி, பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம், குணத்தை விட பணமே முக்கியம், இப்படிப்பட்ட கருத்துக்கள் அதிகமாய் பரவி வருகிறது. நீ உன் மனதுக்கு பிடித்ததை செய், அதுவே உன் வாழ்க்கை என்று சொல்லி மனிதனை தடமாறி போகச் செய்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்படி அல்ல. பிரயோஜனமாய் இருக்கிறதை நமக்கு போதிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். பிரயோஜனமானதை போதிப்பார். இந்த உலகத்திலே நீர் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம், பரலோக ராஜ்யம் மட்டுமே நிரந்தரம். ஆகவே நீ பரலோக ராஜ்யத்தில் உன்னுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வை. இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழும் பொழுது நான் பரலோக ராஜ்யத்துக்கு உன்னை கொண்டு போவேன் என்று சொல்லி பிரயோஜனமாய் இருக்கிறதை, நன்மை உண்டாக போகிறதை, சமாதானமான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், அன்பான தேவஜனமே, பிரயோஜனமாய் இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நெல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், அவர்களுடைய போதனையை கேளாமல் கர்த்தருடைய போதனை கேட்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனமான பாதையிலே நடத்துவார், செவ்வையான பாதையிலே நடத்துவார், பரலோக பாதையிலே நடத்துவார், சகல நன்மைகளையும் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.